நியூவாக ஒரு வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க டூ வீலரில். ஸோ அதற்கு கொஞ்சம் நாட்கள் கழித்து ஒரு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு காமனாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து அவங்களோட சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் செலெக்ஷன் பண்ண வெஹிக்கிள் வந்து தவறானதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ வண்டி வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு ஒரு பேசிக்காக வண்டி வந்து நமக்கு வலிகளை உண்டாக்கக்கூடாது, வண்டி வந்து நமக்கு ஆப்டாக இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பார்க்குற விஷயம் ரெண்டு. ஒன்று, வண்டியோட சஸ்பென்ஷன். ஸோ ஒரு பள்ளமேட்டில் வண்டி போகும்பொழுது அந்த அதிர்வு வந்து நம்ம உடம்புக்கு பரவாமல் இருக்கணும். அந்த அதிர்வை வந்து வண்டி வந்து ஹோல்ட் பண்ணணும், விஸ்டாண்ட் பண்ணணும். அப்படின்னா வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருக்கணும். அது நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட ஹேண்டில் பார். வண்டியோட ஹேண்டில் பார் வந்து நார்மலாக எர்கனாமிக் டிசைனில் தான் மோஸ்ட் கம்பெனிஸ் டிசைன் பண்ணுது. பட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டைலுக்காக ஹேண்டில் பாரை லோ பண்ணுறோம், ஹை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது தேர் வில் பி பாசிபிலிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரெயின் ஓவர் ஷோல்டர், இல்லை எல்போவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டியோட ஹேண்டில் உங்களுக்கு ஆப்டாக இருக்கா, சஸ்பென்ஷன் ஸ்பீட்ஸில், பள்ளமேடில் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வழிகளை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.